சொல்றாங்க எனக்கு என்ட்ரி கொடுத்தாரு மாஸ்டர் வாங். அந்த 2K கிட்ஸ்க்கு 80s கிட் வாங்க பத்தி தெரியல. உச்சி வாங்கன்னு வாங்கிட்டாரு வாங்க. இவர்தான் நமக்கு வாய்த்த மாஸ்டர். இவர்கிட்டே சேர்ந்துட்டேன். இவர் கத்து கொடுப்பாருன்னு பார்த்தா என் கோட்டையே 3 நாளா கைட்டு மாட்டு சொல்லி கூட காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. கடுப்பாயனை உண்மையிலே குங்ஃபு மாஸ்டர் பரோட்டா மாஸ்டர் அவர்கிட்டயே கேட்க நீ குங்ஃபுல என்ன கைட்டு யாரும் கேட்ட கூடாதுன்னு அங்க இருந்து ஆரம்பிச்சேன்னு சொல்லி என்ன புனிய வச்சு ஆவியம் தாண்டதை அறிவுகள் திறந்துச்சு. சே இவ்வளவுதான் குங்ஃபு ஸ்டைலா என் கோட்டை போட்டு அங்க இருந்து சைனா மலையில ஒரு வாக்க போட்டு அங்க இருந்து தண்ணியில நாக்க போட்டு தக்காளி அவருக்கே ஒரு ஸ்மேக்க போட்டு அவர் போஸ் அவருக்கே காமிச்சா இந்த கராட்டே கிச்சன். எங்க நான் கப்பரிச்சிட போறோங்கிற கடுப்புல அந்த செப்பு பையன் செங்கு என் முட்டி மேல நொட்டுன்னு போட்டான். நைட் டியூட்டி டாக்டர் என் கால் முட்டையை திருப்பி கான்பிடென்டா சொல்லிட்டாரு இனிமே காம்படிஷன்ல கலந்துக்காதுன்னு. ஆறுதல் பரிசு ஆரஞ்சு பழம் தான் கிடைக்கும் உரிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு போவேன்னு நினைச்சேன். ஆனா என் மாஸ்டர் கற்பூரத்தை கொளுத்தி கண்ணி போன என் காலை கரெக்ட் பண்ணிட்டாரு. எப்படான்னு பார்த்தா அவர் குங்ஃபுல மட்டும் கலைமாமணி இல்லையா சித்த வைத்தியத்திலேயே சிகாமணியா. அவர் என் நெஞ்சில தீய வைக்க நான் அந்த செப்பு என் செங்குக்கு மார்க் வைக்க நான் கொடுத்த ஸ்னேக் போஸ பார்த்து எங்க மாஸ்டர் ஆச்சரியத்துல மூக்கல விரல வைக்க விட்டேன் கழுத்து மேலே. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு வயலின் பூந்து வாசிக்குது. அதுக்கப்புறம் தான் எனக்கு சைனாவே